கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் தொடங்கக்கூடிய 29ஆம் தேதி அன்று அடுத்த நாள் 30ஆம் தேதி மதியம் வரை சந்திராஷ்டமமாக இருப்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த சந்திராஷ்டமம் வரும்பொழுது எல்லாமே ஜாப் ரிலேட்டடான விஷயங்களும், ஒவ்வொரு நாளும் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் அவங்க அந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருப்பது, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, ஆரோக்கியத்தில் அதிக பிரச்சனைகள் வராமல் கவனமாக உணவை நீங்க சூஸ் பண்ணுவது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக ரிப்பீட்டடாக இந்த பலன்கள் உங்களுக்கு உதவும். இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு சற்று பொறுமை அதிகம் தேவை. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல கூட அதிக விட்டு கொடுப்பதும், உங்க வாழ்க்கை துணையுடைய நிலைக்கு சற்று புரிந்து அனுசரித்து அவங்கள பார்த்துக் கொள்வதும் ஒரு நன்மையை கொடுக்கும். பேச்சில் சற்று கவனமும், வெளியில் யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருப்பதும் மேலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. குழந்தைகளுக்கு வளர்ச்சி, இடமாற்றம், மேன்மையான பலன்கள் நடப்பதனால் கும்பராசிக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் பொருளாதாரம், தொழில் ரிலேட்டடான விஷயங்களில் ஏற்றம் இருந்தாலும் கடன் தொகைகளில் கடன் வாங்கும் பொழுதும் மிக அதிகமான நிதானத்துடன் முடிவெடுப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் கும்பராசிக்கு. அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீனராசிக்கு 30ஆம் தேதி மதியம் தொடங்கி 1ஆம் தேதி முழுவதும் 2ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக மனதில் குழப்பங்களை தவிர்ப்பதற்கு முதலில் இருந்து இந்த வாரம் தயாராக இருக்க வேண்டும். உங்களுக்கு உதவக்கூடிய தெய்வ வழிபாடு முருகர் வழிபாடு, ஹனுமான் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் இணைந்து இருப்பது ஏதோ ஒரு மனதில் ஒரு போராட்டமான நிலையாகவும், இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருப்பதனால் குழந்தைகளையும் இல்லைனா ஏதாவது எதிர்காலத்தை நினைத்த கவலைகளாகவும் அது இருக்கலாம். குலதெய்வ வழிபாடு பெரிய நன்மையை கொடுக்கும். முக்கியமாக இந்த வாரம் மீனராசி தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. குடும்ப வாழ்வில் பேச்சில் சற்று பொறுமையாக இருப்பது, வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உஷ்ண கிரகங்கள் 6ஆம் வீட்டில் உள்ள கேதுவோடு தொடர்பாக இருக்கக்கூடிய புதனாக மாறப்போவதனால், பாதகாதிபதியான புதன் 2இல் இருப்பது கண்டிப்பாக பேச்சினால் பகையை வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் கொடுக்க வாய்ப்பாக இருப்பதனால் ரொம்ப நிதானமாக நீங்க இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பு. வாழ்க்கை துணையுடைய பிடிவாதம் அதிகரிக்கலாம். சற்று அமைதியாக செல்வது உங்களுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பை கொடுக்கும்.